வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சட்டமன்ற தேர்தலில் அமைச்சரவையில் இவர்கள்தான் ஆட்சி செய்ய போகிறார்கள். வரும் தேர்தலில் வெற்றி பெற்று இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள், சீட் பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தைகள் மும்முரமாக நடந்து வருகின்றது. ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கோரிக்கைகள் வலுத்து வரும் நிலையில் தேமுதிகவும் அதே கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. தற்பொழுது தேமுதிக கட்சி யாருடன் கூட்டணி என்று ஜனவரி மாதம் தங்களுடைய கடலூர் மாநாட்டில் தெரிவிக்கிறோம் என்று உறுதிபட கூறியிருந்தாலும் கூட யாருடன் கூட்டணி சேரலாம் அப்படின்ற ஒரு செயல்பாட்டில் தான் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் பாமகவும் அதே நோக்கத்தில் அதே முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று விஜய் அவர்கள் புதிய கட்சியை ஆரம்பித்துவிட்டு தற்பொழுது அந்த ஒரு தகவலை தெரிவித்ததன் காரணமாக அனைத்து விதமான அரசியல் கட்சிகளும் இதையே பிடித்துவிட்டு எங்களுக்கும் அதே இது வேண்டும், அப்படி இருந்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம், இல்லாவிட்டால் வெளியேறிவிடுவோம் என்று கூட்டணி கட்சிகளுக்கு பயத்தை உண்டாக்கும் வகையில் விஜயோடைய அந்த ஒரு கொள்கையானது இருந்தது. மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது யார் பார்த்திங்கன்னா ஆட்சி செய்ய போகிறார்கள் அமைச்சரவைன்னு கேட்டிங்கன்னா, தாவேக, அதிமுக, தேமுதிக கூட்டணி அமைத்தால் இவர்கள்தான் அமைச்சரவையில் ஆட்சியை பார்த்திங்கன்னா செய்வார்கள் அப்படின்றதே பார்த்திங்கன்னா கூறப்படுகிறது. தற்பொழுது பெருமிதத்தில் பார்த்திங்கன்னா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் 2026 சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தாவேகாவில் பார்த்திங்கன்னா அதிரடியான செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்னென்னா, பொறுப்பாளர்களுக்கு QR குறியீட்டுடன் கூடிய ஐடி கார்டு வழங்கப்பட்டு இருக்கிறது. இதுவரை பல்வேறு கட்டடங்களாக தாவேகாவில் 3 லட்சம் பொறுப்பாளர்கள் பார்த்திங்கன்னா 3 கட்டங்களாக தேர்வு செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு QR குறியீட்டு கூடிய அடையாள அட்டையும் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசியல் கட்சிகளின் வரலாற்றிலேயே முதன்முறையாக கட்சி நிர்வாகிகளுக்கு இது போன்ற அட்டை வழங்கப்படுவதும் பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் தாவேகா பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரும் கட்சியாக தமிழகத்தில் மிக செல்வாக்கு ஆதரவு பெற்ற கட்சியாக மாறப்போகிறது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இருக்கும்போது கட்சியில் உள்கட்டமைப்பை விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் இதே போன்றுதான் அவர் ஆட்சி மறந்தாலும் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும். அந்த கூட்டணியில் தாவேகா மற்றும் தேமுதிக, அதிமுக அமையுமா அப்படின்ற பேச்சுக்கள் இருக்கிறது. அப்படி அமைந்தால் அமைச்சரவையில் இவங்களுக்கும் பங்கு இருக்கும், ஆட்சியிலும் பங்கு இருக்கும் அப்படின்ற விஜயோடைய அந்த அறிவிப்பின் காரணமாக பெருமிதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.